ஹலோ கைஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒருமைப்பன்மைக்கான ஷார்ட்கட். சரிங்களா? நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஷார்ட்கட் வந்து சொல்லிக் கொடுங்க, ஒருமைப்பன்மை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மனப்படம் ரூல்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல, கான்செப்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கான்செப்டை வச்சு மட்டும்தான் இந்த ஒருமைப்பன்மை வந்து நம்ம அடிக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது மூலமாக கண்டிப்பாக உங்களால் 2 மார்க் மேலேயே ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு சில ரூல்ஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். என்ன ப்ரோ ரூல்ஸே இல்லைன்னு சொன்னேன், இப்போ என்ன ப்ரோ மறுபடியும் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. சின்ன சின்ன ரூல்ஸ் தான், அது நீங்கள் பார்த்தீங்கனாலே டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவீங்க, அட எவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒருமைப்பன்மை பற்றின ஒரு உபயோகிக்கும் முறைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். ஸோ இது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க, இந்த பிடிஎஃப் பார்த்து, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? அண்ட் மெயினாக இதில் என்னென்னா இந்த ஷார்ட்கட் பொறுத்தளவுக்கு 100% ஒர்க் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் 70 to 90% தான் ஒர்க் ஆகும். பேலன்ஸ் 10 to 20% வந்து கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்டை மட்டுமே முழுசாக நம்பி இருக்காதீங்க. நீங்கள் வந்து கான்செப்டை வந்து புரிஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாகும். அதே கான்செப்டை தெரியாமல் நீங்கள் இந்த வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா 70 to 90% ஒர்க் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குயிக் ரிவிஷனாகவும் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஒன்று ஒரு 1 வீக் இருக்குன்னா அந்த டைமில் இந்த வீடியோ பாருங்கள். தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒருமைப்பன்மை பற்றின ஒரு முக்கிய விதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு டேரெக்டாக எக்ஸாம்பிள் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒருமைனா என்ன, பன்மைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருமை அப்படின்னா தனியாக இருக்கிறது, அதாவது ஒரே ஒரு இதை மட்டும் குறிக்கிறோம், ஒரு பர்சனை குறிக்கிறோம், ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறோம்னா ஒருமை. பன்மை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி காட்டுச்சுன்னா அது வந்து பன்மை. நம்ம சிங்குலர் ப்ளூரல் பார்ப்போம்ல, அதுதான். ஸோ இங்கே ஒருமை அப்படின்னா தனியாக இருக்கிறது, அதாவது ஒன்னே ஒன்று இருக்கிறது. அதே பன்மைங்கிறது நிறைய இருக்கிறது. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, எழுவாய் ஒருமையில் அமைந்தால் பயனிலையும் ஒருமையில் தான் இருக்க வேண்டும். சரியா? அதாவது எழுவாய்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எழுவாய்னா என்ன, எழுவாய் பற்றி தெரியாதவங்க இப்போ மேலே ஐ பட்டனில் ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எழுவாய் அப்படிங்கிறது ஒரு சொல்லோட ஸ்டார்டிங்கில் வர்றது தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சொல் மீன்ஸ் ஒரு வாக்கியம் இருக்குதுன்னா அந்த வாக்கியத்தில் ஸ்டார்டிங்கில் வர்றது எழுவாய். அதே வந்து ஒரு சென்டென்ஸ்ல கடைசியா வர்றது வந்து பயனிலை. சரிங்களா? இப்போ சித்ரா படம் வரைந்தால் அப்படின்னா இதுல எது எழுவாய்? சித்ராங்கிறது தான் எழுவாய், ஏன்னா சித்ரா தான் ஃபர்ஸ்ட்ல வருது. அதே வரைந்தால்ங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா பயனிலை, ஏன்னா இதுதான் லாஸ்ட்ல வருது. சரிங்களா? அப்போ எழுவாய் ஒருமையில் அமைந்தால் பயனிலையும் ஒருமையில் தான் அமையும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே சித்ராங்கிறது ஒரு பர்சனை தான் குறிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பர்சனை குறிக்கிறதுனால இங்கே வரைந்தாலுங்கிறது ஒரு பர்சனை தான் குறிச்ச மாதிரி வரும். இங்கே நிறைய பேர்த்த குறிச்சிருந்தாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் நிறைய பேர்த்த குறிக்கிற மாதிரி போடலாம். ஆனால் இங்கே ஒரே ஒரு பர்சன், சித்ராங்கிற ஒரு பர்சன், சிங்கிள் பர்சனை குறிக்கிறதுனால இங்கே வரைந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். சரிங்களா? மாணவன் வந்தான் அப்படின்னா இங்கே மாணவனுங்கிறது ஒரு பர்சனை குறிக்கிறதுனால தான் வந்தான்னு சொல்லி போடுறோம். மாணவர்கள் அப்படின்னு போட்டோம்னா தான் அங்கே வந்தார்கள் வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். சரியா? அப்போ எழுவாய்னா சித்ரா. சரிங்களா? சித்ரா எழுவாய் ஒருமையில் இருக்கிறதுனால இங்கே பயனிலையும் ஒருமையில் தான் அமைய வேண்டும். ஸோ அதனால இங்கே சித்ரா படம் வரைந்தால் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து மரம் சாய்ந்ததுன்னு இருக்குதுன்னா இங்கே மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர், அதாவது தனியாக இருக்குது, ஒரே ஒரு மரத்தை தான் குறிக்கும். சரிங்களா? இங்கே ஒரே மரத்தை குறிக்கிறதுனால இங்கே சாய்ந்ததுன்னு தான் நம்ம போடணும். நானுமே இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மரம் சாய்ந்ததுன்னா என்னடா மரம் சாய்ந்தது, நம்மளாம் பேச்சு வழக்கில் இந்த மரம் சாஞ்சிருச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம். அதனால் இங்கே சாய்ந்தது தானே ஒரு கரெக்டுன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தானே தெரிஞ்சு இங்கே சாய்ந்ததுங்கிறது வந்து ஒரே மரத்துக்கு தான் குறிக்கிறோம். ஆனால் சாய்ந்தன அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தான் பல மரத்துக்கு நம்ம குறிக்கிற மாதிரி வரும். அதாவது நிறைய மரங்கள் இருந்தால் சாய்ந்தனன்ட்டு வரும், சிங்கிள் மரமாக இருந்தால் சாய்ந்ததுன்னு வரும். சரியா? இப்போ இதில் வந்து எது எழுவாய்? மரம்ங்கிறது தான் எழுவாய். சரிங்களா? மரம் என்பது எழுவாய், சாய்ந்தது அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா? இப்போ இதுக்கான ஷார்ட்கட், வாக்கியத்தின் முதலில் வந்தால் எழுவாய், அதுவே வாக்கியத்தின் இறுதியில் வருவது பயனிலை. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டே வந்திருப்போம். ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து எழுவாய் பன்மையில் அமைந்தால் பயனிலையும் பன்மையில் தான் அமையும் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் எது எழுவாய்? மாணவர்கள்ங்கிறது எழுவாய்.
பயனிலைங்கிறது எது? வருவார்கள். ஏன்னா இதுதான் லாஸ்ட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, ஒருமைனா என்ன, பன்மைனா என்னங்கிறது நல்லா தெரியணும். ஸோ எழுவாய்னா ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர், பயனிலை அப்படின்னா ஒரு வேர்டோட கடைசி மீனிங், கடைசி இது. சரிங்களா? ஐ மீன் ஒரு சென்டென்ஸோட கடைசி இது வந்து பயனிலை. ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல வர்றது வந்து எழுவாய். சரிங்களா? அப்போ இங்க எழுவாய் வந்து பன்மையில தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா இங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்சனை நம்ம குறிச்சு வந்திருக்கிறதுனால இது பன்மை. அதே மாணவர்கள் நாளை வருவார்கள் அப்படின்னா இங்கேயும் பன்மையில தான் முடியும். இங்க மாணவர்கள் நாளை வந்தார், நாளைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி போட முடியுமா? ஏன்னா முடியாது. ஏன்னா அது வந்து ஒருமையில வந்துடும். இங்க பன்மையில் இருக்கிறதுனால இங்கேயும் பன்மையில தான் நம்ம கொடுக்கணும். சரியா? அப்போ மாணவர்கள் நாளை வருவார்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு இது. மரங்கள் சாய்ந்தன நான் சொன்ன பார்த்தீங்களா? மரம் சாய்ந்தது அப்படின்னா இங்கே மரம்ங்கிறது ஒரு மரத்தை குறிக்கிறதுனால இங்கே சாய்ந்ததுன்னு குறிக்கிறோம். ஆனால் இங்கே மரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இங்கே நம்ம சாய்ந்தனை தான் கொடுக்கணும். ஏன் சாய்ந்தனா? ஏன்னா இங்கே மரங்கள் நிறைய மரம் இருக்கிற மாதிரி காட்டுது, பன்மையில் இருக்கிறதுனால காட்டுறதுனால இங்கே சாய்ந்தன அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஷார்ட்கட் என்னன்னா, வாக்கியத்தின் முதலில் வந்தால் எழுவாய், அதுவே வாக்கியத்தின் இறுதியில் வந்தால் பயனிலை. சேம் அதே தான். சரிங்களா? அங்கே கொடுத்த ஷார்ட்கட்டே தான். ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்படி, அதாவது ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, இது இப்படித்தான் வருமாங்கிறது கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது பெட்டரா இருக்கும். சரியா? அடுத்து உயர்திணைனா என்ன, அட்ரிணைனா என்னங்கிறது நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? உயர்திணை அப்படின்னா மனிதர்களை மட்டுமே குறிப்பது. உயர்திணைனா ஒரு ஹியூமனை மட்டும் நம்ம குறிக்கிறோம்ப்பா, அவ்வளோதான்ப்பா. அதே அட்ரிணை அப்படின்னா மனிதர்களை தவிர பிற உயிருள்ள உயிரற்றவை குறிப்பது ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது அட்ரிணை அப்படின்னா ஹியூமன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நாய், பூனை, பாம்பு, பெருக்கான், பெருச்சாளி, எலி, இலை, தாவரம், கொடி, தாமரை, பூ அப்படின்னு சொல்லிட்டு உயிர் இருக்கிற உயிர் இல்லாதது எல்லாமே வந்து அட்ரினை. டேபிள், கம்ப்யூட்டர், சேரு, ஃபேனு, இது எல்லாமே வந்து அட்ரினை தான் வரும். உயர்திணை அப்படின்னா ஹியூமனை மட்டும்தான் குறிச்சுக்கணும். சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உயர்திணை அப்படின்னா மனிதர்களை மட்டுமே குறிப்பது. அட்ரினை அப்படிங்கிறதுனா ஹியூமனை தவிர மீதி எது உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அது வந்து அட்ரினை. சரியா? ஓகே. இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய பார்க்க முடியும். ஸோ அதனால் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மதிப்பு பன்மை. மதிப்பு பன்மை இருக்கிறதுல சிம்பிள். சரிங்களா? அதாவது ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணி வர்ற மாதிரி இருந்தால் அது மதிப்பு பன்மை. இங்கே பாருங்க, மருத்துவர் நடந்து வந்தார். இதில் மருத்துவர் என்ற வார்த்தையில் இறுதியில் அரு என்ற வார்த்தை வருகிறது. கரெக்டா? மருத்துவர் அப்படின்னா இங்க லாஸ்ட்ல மருத்துவர் சொல்லுங்க, சொல்லி பாருங்க. அருங்கிற வார்த்தையில வரும். மருத்துவர்னா அரு அப்படிங்கிற வார்த்தையில வரும். அப்போ இங்க அருங்கிற வார்த்தையில வந்தா இங்க லாஸ்ட்ல ஆறுங்கிற வார்த்தையில தான் முடியணும். இது ஒரு ஷார்ட்கட். சரிங்களா? மருத்துவர் நடந்து வந்தார், வந்தார் சொல்லி பாருங்க, லாஸ்ட்ல எப்படி முடியுது? வந்தார். ஆறுங்கிற வார்த்தையில முடியுதா? அதே மருத்துவர் அப்படின்னா இங்க சொல்லி பாருங்க, லாஸ்ட்ல மருத்துவர் அருங்கிற வார்த்தையில முடியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ட்ல எழுவாய் வந்து அருங்கிற வார்த்தையில வந்துச்சு அப்படின்னா அதே பயனிலைங்கிறது ஆறுங்கிற வார்த்தையில தான் முடியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி சொல்லி பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றது, தாசில்தார் நடந்து வந்தார் அப்படின்னா தாசில்தார், சரியா, அவங்க வந்து ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. சரியா? நடந்து வந்தார் எப்படி இதை சொல்லுவீங்க? தாசில்தார்னா இங்க அரு வருது, ஆனா இங்கே லாஸ்ட்ல ஆறுங்கிறது வருது, அவ்வளவுதான். ஸோ அப்படி வந்து அது மதிப்பு பன்மை. சரியா? அதாவது ஒரு பர்சனை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட ஒரு பதவியை கொடுத்து லாஸ்ட்ல அருங்கிற வார்த்தை முடிஞ்சுன்னா எழுவாயில லாஸ்ட்ல அருங்கிற வார்த்தை வந்து பயனிலையில ஆறுங்கிற வார்த்தை வரணும். சரியா? அதுதான் மதிப்பு பன்மைன்னு சொல்லிடுங்க. மருத்துவர் நடந்து வந்தார்னா மருத்துவர் அப்படிங்கிறது அருங்கிற வார்த்தையில முடியுது. அதே வந்தார் அப்படின்னா இங்க ஆறுன்ற வார்த்தையில முடியுதா? அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி வந்தாலே அது மதிப்பு பன்மை. இதில் பாருங்க, மருத்துவர் என்ற வார்த்தையில் அர் என்ற வார்த்தை வருகிறது. அதனால் அர் என்ற வார்த்தை கொண்டு எழுவாயில் ஆரம்பித்தால் பயனிலை ஆகிய இறுதியில் ஆர் என்ற வார்த்தை கொண்டு தான் முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கே ஷார்ட்கட்லேயே கொடுத்துருப்பாங்க. அர் என்ற வார்த்தை எழுவாயில் முதலில் வந்தால் இறுதியில் ஆர் என்ற வார்த்தை கொண்டு பயனிலை, அதாவது இறுதியில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு மதிப்பு பன்மைனா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, எழுவாய்னா என்ன? ஒரு வேர்டோட ஸ்டார்டிங். அதே பயனிலைனா ஒரு வேர்டோட லாஸ்ட். சரிங்களா? எழுவாய் எப்படி அமையுதோ அப்படித்தான் பயனிலையும் முடியணும். எழுவாய் ஒருமையில் முடிஞ்சா பயனிலையும் ஒருமையில் முடியும். எழுவாய் பன்மையில ஆரம்பிச்சா பயனிலையும் பன்மையில தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? அதே மதிப்பு பன்மைனா ஒரு ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு பதவி கொடுத்து சொல்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எழுவாயில அருங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா பயனிலையில ஆறுங்கிற வார்த்தையில முடியணும். அப்படி வந்தா அது வந்து மதிப்பு பன்மை. உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். சரிங்களா? அடுத்து
ஒரு ஓர் பயன்பாடு. சரிங்களா? இது ஒருமை சொல்லிற்கு மட்டும்தான் வரும். ஒருமைன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒருமை அப்படிங்கிறது வந்து சிங்கிள், தனியா இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஒருமை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது சிங்குலர் அப்படின்னு சொன்னா அது ஒருமைன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, உயிரெழுத்தில் துவங்கும் சொல்லிற்கு முன் ஓர் என்ற வார்த்தை வரும் நீங்க கொடுத்துருக்காங்களா? இப்போ உயிரெழுத்துனா என்ன? அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிறது தான் உயிரெழுத்துன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த ரிலேட்டடா வேர்டு ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, இது ரிலேட்டடா இருக்கிற வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னால ஓர் அப்படிங்கிற வார்த்தை தான் ஆட் பண்ணணும். இப்போ ஓர் ஆடு, ஓர் இரவு, ஓர் ஊர்ல அப்படின்ட்டு இருக்குன்னா இந்த ஆ, அப்புறம் இ, அப்புறம் உ, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த வேர்ட் எல்லாம் என்ன வருது? உயிரெழுத்து தானே. ஸோ இந்த மாதிரி உயிரெழுத்து வந்து ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னால வந்து ஓருங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சா? உயிரெழுத்து கொண்டு வாக்கியங்கள் எழுவாயில் முதலில் வந்தால் அதன் முன்பு ஓர் என்ற வார்த்தையை துவங்க வேண்டும். அதுவே வந்து உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அங்க ஒரு அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். உயிர்மை எழுத்துனா என்ன சொல்லியிருக்கேன்? கக்கா கிக்கி, கக்கா கிக்கி குக்குல இருந்து நன்னா நென்னி நுண்ணு நென்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவரிசையில் வர்றது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே உயிர்மை எழுத்துன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாலேயுமே அங்க ஒரு அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். ஆக்சுவலி இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நான் இது வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஓர், அதாவது உயிரெழுத்தில் துவங்கும் எழுத்துக்கு முன்னால ஓருங்கிற வார்த்தை வரணும். அதாவது ஐ முன்னால ஓர் அப்படிங்கிற வார்த்தை வரணும். அதே வந்து உயிர்மை எழுத்து அப்படின்னா அங்க வந்து ஒருங்கிற வார்த்தை ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு பகல் ஒரு ராஜா. சரியா? ஒரு பகல்னா என்ன? காங்கா சாஞ்சா டானா தானா பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதா? ஸோ பாங்கிறது உயிர்மை எழுத்து. அதே ஒரு ராஜா அப்படின்னா ராங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து ஒரு அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணணும். அதே உயிரெழுத்து வந்துருச்சுன்னா ஓருங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஷார்ட்கட்டும் அதை தான் இங்கே நான் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எழுவாய் பயனிலை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து அது இது அது இது, கிட்டத்தட்ட இதுவும் இதுவும் இது ஒன்று தான். அதாவது ஒரு ஓர் அப்படிங்கிறதுமே அது இது அது இதுங்கிறது ஒன்று தான். அதாவது உயிரெழுத்தில் துவங்கும் சொல்லியிருக்கும் முன் அது இது வரணும். அதே உயிர்மை எழுத்து துவங்கும் சொல்லியிருக்கும் முன் அது இது வரணும். சரியா? இப்போ இங்கே பாருங்க, அதுல இருக்கு அது செய் இது கான். இப்போ இங்கே பாருங்க, ஈங்கிறது என்ன? உயிரெழுத்து. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உயிரெழுத்துனா என்ன? அ, இ, உ, ஏ. ஸோ இந்த மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னால வந்து அதுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். அதே வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னால வந்து அதுங்கிற வேர்டு ஆட் பண்ணணும். இப்போ செய் அப்படின்ட்டு இருக்குதா? இந்த செய்யுங்கிற வேர்டு எதுல வருதோ? காங்கா சா, சால சா வரிசையில் வருது. அப்போ சொல்லி பாருங்க, சசா சிசி சுசு செசே சை சோ அப்படின்னு சொல்லிட்டு வருதா? சசா சிசு சுசு செசே, சேங்கிற வார்த்தை வருதா? ஸோ அப்போ அது செய், இது வந்து உயிர்மை லெட்டர். அதே மாதிரி இது கான், இது கா வரிசையில் வருது. கானா கக்கா, அப்போ கா வர்றதுனால இது வந்து இங்க இதுங்கிறத ஆட் பண்றோம். சரியா? ஸோ இங்க பாருங்க, உயிர் எழுத்துனா அது, உயிர்மை எழுத்துனா அது. அவ்வளோதான், முடிஞ்சா? வேற எதுவுமே வேண்டியதில்லை. அடுத்து ஸோ இது ஷார்ட்கட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பல சில, இது வந்து பன்மை பலவின் பல் மட்டும்தான் வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பன்மைனா என்ன சொல்லியிருக்கேன்? பன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா நிறையா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நிறையா இருந்தால் அதுக்கு பேர் பன்மைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, அற்றிணை வாக்கியம் முன் வந்தா அது வந்து பல சில அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். சரிங்களா? அற்றிணைன்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். அற்றிணைனா உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஹியூமனை தவிர இருக்கிற மீது எல்லாமே அட்ரினைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அங்கே பல சில அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணணும். அதே உயர்திணை அப்படின்னா பலர் சிலர். உயர்திணைனா என்ன சொல்லியிருக்கேன்? உயர்திணைனா ஹியூமன், மனுஷங்களை பற்றி சொல்லியிருந்தா வந்து அந்த இடத்துல பலர் சிலர் போடணும். சரியா? இப்போ இங்கே பாருங்க, பல ஆடுகள் மேய்ந்தன, இது அட்ரிணை. இதுல எது அட்ரிணை வேர்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அட்ரிணை அப்படிங்கிற வேர்டு வந்து ஆடுகள். ஸோ ஆடு, சரி, ஆடுக்கு வந்து உயிர் இருக்குது. உயிர் இருந்தாலுமே அது அட்ரிணை. ஆனா மக்கள் பலர் வந்தனர்னா மக்களுங்கிறது யாரு? ஹியூமன், ஒரு பர்சனை குறிச்சு வர்றதுனால இது வந்து உயர்திணை. சரியா? ஸோ இந்த மாதிரி அட்ரிணை அப்படிங்கிற வேர்டு வந்தா பல சிலர் ஆட் பண்ணணும். அதே உயர்திணை அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்தா பலர் சிலர்னு ஆட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இது பக்கத்தால இரு ஆட் பண்றீங்க. இங்க பல சிலர்ன்னு இருக்குதா? அது அட்ரிணை. அதே பலர் சிலர்னா இருங்கிற வார்த்தை ஆட் பண்ணா அது உயர்திணை. அவ்வளவுதான். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஷார்ட்கட். உயர்திணையில் பல சில என்ற வார்த்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக பலர் சிலர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார். அட்ரிணை என்றால் மனிதர்களை தவிர பிற உயிருள்ள உயிரற்றவர்கள் அனைத்தும். அதற்கு பல சில என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார். சரியா? புரிஞ்சா? அட்ரிணைனா பல சில, உயர்திணைனா பலர் சிலர்.
அதாவது மனுஷங்களை தவிர மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே பல சிலர்னு ஆட் பண்ணணும். உசுரோடு இருக்கிற ஹியூமன் மட்டும் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலர் சிலர் அப்படிங்கிறது ஆட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து தன் தான் ஒருமை, அதே தம் தாம் வந்தா பன்மை. சரியா? ஒருமைனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒருமைனா சிங்கிளா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். சிங்குலர் அவ்வளோதான். அதே பன்மைனா ப்ளூரல், அது நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ தன் தான் அப்படின்னா வந்து அட்ரினை அப்படிங்கிற வேர்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அட்ரினை ஒருமையில் பாருங்க. இப்போ ஆடு தன் வேலையை செய்கிறது, ஆடு தன் வேலையை செய்கிறது. இங்க ஒருமையில் இருக்குதா பன்மையில் இருக்குதா நீங்களே சொல்லுங்க. ஆடுங்கிறது ஒருமை, ஏன்னா அங்க ஒரே ஒரு ஆடுதான் இருக்கு, அங்க ஆடுகள்னு சொல்லி கொடுக்க கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆட்டை மட்டும் குறிச்சு வந்தா அங்க வந்து நம்ம தன் அப்படிங்கிறது போடணும், ஏன்னா ஆடு தன் வேலையை செய்கிறது. அதே அற்றினை பன்மை, இங்க ஆடுகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தம் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும், ஏன்னா இங்க தம்ங்கிறது நான் பன்மைன்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ பாருங்க, ஆடு தன் வேலையை செய்கிறதுனா ஆடு ஒரே ஒரு ஆடு இருக்குது, அதனால இங்க தன்னுங்கிறது போடுறோம். அதே அட்ரினைனா இங்க பன்மையில இருக்குது அப்படின்னா ஆடுகள்ங்கிறது நிறைய ஆடுகளை குறிக்குது, அதனால இங்க தம் அப்படிங்கிற வார்த்தைகளை ஆட் பண்றோம். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ சொல்லுங்க, அட்ரினைனா என்ன, உயிர்தனைனா என்ன, ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். அட்ரினை அப்படிங்கிறது உயிர் அற்றது, அதாவது உயிர் உள்ளது உயிர் அற்றது, ஆனால் ஹியூமனை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே அட்ரினை. ஒருமை அப்படின்னா ஒரே ஒரு ஒத்த, அவ்வளோதான். அந்த ஒத்த வேர்டு ஒரே ஒரு இதை மட்டும் குறிக்கிற மாதிரி வந்துடுச்சு. உயிர் உள்ளது உயிரற்றது எது வந்தாலுமே சரி, ஹியூமனே குறித்து வந்தாலும் ஒருமைனா ஒரே ஒரு ஆளை கொடுக்குறோம், ஒரே ஒரு ஆடு மாடு தாவரம் எதையோ ஒன்று குறிக்கிறோம். அதே பன்மைனா நிறைய பேர் ஒரு குழு அந்த மாதிரி நம்ம குறிக்கிற மாதிரி வந்தால் அது வந்து பன்மை. ஓகேவா? சரி. அடுத்து இப்போ நம்ம உயர்தனை ஒருமையில் பார்க்கலாம். உயர்தனைனா என்ன சொல்லியிருக்கேன்? ஹியூமன், அதாவது மனுஷங்க. ஒருமைனா மனுஷங்கள்ல ஒரே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு, அவன் தன் வீட்டிற்கு சென்றான். சரிங்களா? நல்லா சொல்லுங்க, அவன் தன் வீட்டிற்கு சென்றான். ஓகேவா? ஆக்சுவலி இங்கேயும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஒரே நிமிஷம். பாருங்க, உயர்திணை ஒருமை வாக்கியம் வந்தால் தன் என்ற வார்த்தை வரும். அவன் தன் வீட்டிற்கு சென்றான் அப்படின்னா அவன்ங்கிறது ஒரே ஒரு பர்சனை தான் நம்ம குறிக்கிறோம். சரியா? ஒரே ஒரு பையன் தான், யாரோ ஒருத்த மட்டும் போறதுனால அங்க அவன் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்றோம். சரிங்களா? அவன் அப்படின்னா இங்க தன்னுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும், ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்கேன்? தன் தானுங்கிறது ஒருமைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இங்க அவன் தன் வீட்டிற்கு சென்றான்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே தம் தாம் அப்படிங்கிறதுனா நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள், அரசர் தாம் கூறினார் அப்படின்னா அரசர் தாம் அப்படிங்கிறது வந்து கூறினார்னா அங்க அரசர் தான் சொல்றாப்ல, நிறைய பேர்த்துக்கு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? ஸோ அரசர் தாம்பா கூறினார் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இங்க அரசர் தாம் கூறினாருங்கிறத ஆட் பண்றோம். ஆனா அவன் தன் வீட்டிற்கு சென்றான்னா அங்க ஒரே ஒரு பையனை மட்டும் குறிக்கிறதுனால அங்க தன்னுங்கிற வார்த்தையை ஆட் பண்றோம். அதே மாதிரி அட்ரினையில ஒரே ஒரு ஆட்டை மட்டும் நம்ம குறிக்கிறதுனால இங்க தம்முங்கிற வார்த்தையை ஆட் பண்றோம். அதே வந்து ஆடுகள்னு சொல்லிட்டு நிறைய ஆட்டை நம்ம குறிக்கிறதுனால இங்க தாமுங்கிற போர்டை ஆட் பண்றோம். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சா உங்க எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ இங்கே வந்து நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி படிச்சுக்கோங்க. வாக்கியம் ஒருமையில் வந்தால் அங்கு தன் தான் என்ற வாக்கியத்தை உபயோகிக்க வேண்டும். அதுவே பன்மையில் வாக்கியம் அமைந்தால் அங்கு தம் தாம் என்ற சொல்லை உபயோகிக்க வேண்டும் சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து எதிர்மறை வாக்கியம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒருமையில் பார்க்கலாம், அப்புறம் பன்மையில் பார்க்கலாம். ஒருமைனா என்ன சொன்னேன்? ஒரே ஒரு இது மட்டும் குறிக்கிற மாதிரி வந்தால் அது ஒருமைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ எதிர்மறைனா என்ன? ஆப்போசிட். இப்போ பாருங்க, நேர்மறை வாக்கியத்தில் பார்க்கலாம். ஆடு புல்லை மேயும்ங்கிறது நேர்மறை வாக்கியம். ஏன் நேர்மறை வாக்கியம்? ஏன்னா இங்கே மேயுது அப்படின்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது நேர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியம்னா ஆடு புல்லை மேயாது, ஏன்னா ஆடு அங்கே மேயில அப்படின்னா அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற போது. ஸோ அதனால இது வந்து எதிர்மறை வாக்கியம். சரிங்களா? இங்க பாருங்க, ஒருமையில் அமைந்தால் இங்கு ஆடு புல்லை மேயாது என்று உபயோகிக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது இங்க ஒருமையில தான் சொல்லியிருக்கு, ஆடுன்னு தான் சொல்லி வர்றதுனால ஆடுங்கிற ஒரே ஆட்டை சொல்றதுனால இங்க மேயாது அப்படிங்கிற போர்டை நம்ம இங்க ஆட் பண்றோம். அதுவே பன்மைனா ஆடு புல்லை மேயாதுங்கிறது தப்பா இருக்குது. சரியா? பன்மைனா எப்படி சொல்லணும்? ஆடுகள் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆடுகள்னு சொல்லி போடும்போது இங்கே ஆடுகள் புல்லை மேயான்னு தான் நம்ம கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, ஷார்ட்கட் இப்போவும் சொல்கிறேன். ஒரு வேர்டு கொடுத்து அதில் எது ஃபைனலாக வருதோ, நெகட்டிவாக எந்த வேர்டு வருதோ அந்த வேர்டோட ஒரு லாஸ்ட் லெட்டரை தூக்கிட்டிங்கன்னா அதில் வர்றது வந்து
எதிர்ச்சொல், அதாவது எதிர்மறை வாக்கியம், பன்மை எதிர்மறை வாக்கியம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுகள் ஆடுகள் புல்லை மேயா அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்துலேயுமே நான் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு இது வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு இது வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? கடைசியில் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. நான் செக் பண்ண வரைக்கும் தான் இது கரெக்டாக வந்திருக்கே தவிர 100% நான் ஒர்க் ஆகுன்னு இதில் நான் சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே. அடுத்து அல்ல அன்று இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அட்ரினைனா நான் என்ன சொன்னேன்? அட்ரினைங்கிறது ஹியூமனை தவிர்த்து வர்ற மீதி எல்லாத்துக்குமே. சரியா? அப்படி இருக்கும்போது அட்ரினை ஒருமையில் செக் பண்ணி பாருங்க. அன்று என்னும் சொல் அற்றினை ஒருமைக்கு மட்டும் பயன்படுத்தணும். சரிங்களா? அன்று அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அற்றினை ஒருமைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது உயிரற்ற உயிர் உள்ள எதுவாக இருந்தாலுமே சரி, ஹியூமனை தவிர மீதி வர்ற எல்லாத்துக்குமே வந்து அன்று அப்படிங்கிற வேர்டு தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? இது புத்தகம் அன்று அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இங்கே புத்தகம் அப்படின்னு ஒரே ஒரு புக்கை மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஸோ இது ஒருமையில் வர்றதுனால இங்கே அன்றுன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புத்தகம் அப்படிங்கிறது அற்றினை, ஏன்னா அது வந்து ஹியூமனை குறித்து வரல, அது வேற எதுவும் குறிச்சு வர்றதுனால இது அட்ரினை. ஸோ இங்கே அட்ரினையில் வர்றதுனாலையும் அதே ஒருமையில் வர்றதுனாலையும் இங்கே அன்றுன்னு கொடுத்துருக்கோம். சரியா? இது அட்ரினை பன்மைனா இவை புத்தகங்கள் அல்ல. ஏன்னா இங்கே புத்தகங்கள் அப்படிங்கிறது அட்ரினை தான். சரியா? ஏன்னா அது ஹியூமன் கிடையாது. புத்தகங்கள்ங்கிறது ஒரு அட்ரினை. ஆனால் இங்கே வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் விஷயம். சரிங்களா? இவை புத்தகங்கள் அல்ல அப்படின்னு ஆக்சுவலி இங்கே புத்தகங்கள்னு பன்மையில் கொடுத்ததுனால தான் நம்ம இங்கே அல்லங்கிறது போடுறோம். அதே வந்து புத்தகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அங்கே அன்று கொடுக்குறோம். ஏன்னா இங்கே ஒருமையில் இருக்குது, இங்கே பன்மையில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமைனா அன்று, பன்மைனா அல்ல. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்டும் இதே தான். வாக்கியம் ஒருமையில் இருந்தால் அன்று, அதே பன்மையில் இருந்தால் அது வந்து அல்ல. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் எதுவும் நான் சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்து அல்லன் அல்லல் அல்லர் அல்லை அல்லேம் அப்படின்னு இருக்குதா? இதில் இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் கீழே கொடுத்ததுக்கு 3 மட்டும், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்பால் அப்படின்னா அல்லன். சரிங்களா? அல்லன் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆணை குறித்து வருது. சரியா? ஒரு ஆணை குறித்து வர்றதுனால இதுக்கு அல்லன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ அதனால் இது ஆண்பால். அதே பெண்பால் அப்படின்னா அல்லல், ஏன்னா இங்கே பெண்களை குறித்து வர்றதுனால இது அல்லல். இந்த இடத்துல வந்து பெண்பால்னு சொல்லி போட்டு இங்கே நீங்கள் அல்லன்கிறத நீங்கள் தூக்கி போடக்கூடாது. சரியா? அது தப்பாயிரும். அதே ஆண்பாலுங்கிற இடத்துல நீங்கள் அல்லல் அப்படிங்கிற போர்டை தூக்கி போடக்கூடாது. ஆண்பால்னா அல்லன். சரியா? ஆணுக்கு ஆண் தான் கொடுக்கணும். பெண்பால்னா அல்லல், பெண்ணுக்கு பெண்ணை தான் நம்ம கொடுக்கணும். பலர்பால் அப்படின்னா நிறைய பேர், நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு குழுவை நம்ம குறிக்கிறோம்னா அங்கே வந்து அல்லர் அப்படிங்கிற போர்டு நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா அல்லருங்கிறது நிறைய பேர்த்த குறிக்கிறதுனால இங்கே பலர்பால், ஸோ அல்லர் ஆட் பண்ணுறோம். அதே ஒரு பெண்ணை குறித்து வர்றதுனால நம்ம அல்லல் அப்படிங்கிற போர்டு ஆட் பண்ணுறோம். அதுவே வந்து ஒரு ஆணை குறித்து வர்றதுனால நம்ம அல்லன் ஆட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இவன் கண்ணன் அல்லன். ஏன் நம்ம இங்கே அல்லன்கிற வேர்டு ஆட் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே கண்ணனுங்கிறது ஒரு பையனை குறித்து வருது. ஸோ பையனை குறித்து வர்றதுனால நம்ம இங்கே ஆண்பால், ஸோ அதனால் இங்கே அல்லன்கிறது ஆட் பண்ணுறோம். அதே இங்கே இவள் அவள் அல்லல் அப்படின்னா இங்கே வந்து பெண்பால், ஏன்னா இது வந்து ஒரு பெண்ணை குறித்து வருது. இங்கே பாருங்கள், அவள் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம அல்லல் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த இடத்துல இவள் அவள் அல்லன் அப்படின்னு போட முடியுமா? இல்லை இவன் கண்ணன் அல்லல் அப்படின்னு போட முடியுமா? நோ, தப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரியா? ஏன்னா இவன் கண்ணன் அல்லன். சரியா? ஏன்னா இங்கே பையன் வந்தால் இங்கே பையனை குறிக்கணும், பெண்ணை வந்தால் அல்லல் அப்படிங்கிறது குறிக்கணும். சரியா? இவர்கள் மருத்துவர்கள் அல்லர். ஏன் நம்ம போட்டோம்? ஏன்னா மருத்துவர்னு சொல்லி நம்ம போட கிடையாது, மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்சன் நம்ம குறிச்சப்பட்டிருக்கோம். அங்கே ஓவரால் எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இங்கே அல்லர்னு போடுறோம். இங்கே வந்து நீங்கள் அல்லன் அல்லலெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. சரியா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. கண்ணன் அப்படின்னா ஒரு பையனை குறித்து வர்றதுனால இங்கே அல்லன் போட்டிருக்கோம். அதே பெண்ணுங்கிறதுனால இங்கே அல்லல்னு போட்டிருக்கோம். குழுவாக இருக்கிறதுனால இங்கே அல்லர்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். சரியா? அடுத்து முன்னிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுலேயே நம்ம பார்த்துடலாம். அல்லன் அல்லல் அல்லர் அல்லை அல்லேம்லே பார்த்துடலாம். முன்னிலை அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். முன்னிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, அதாவது எனக்கு முன்னால் இருக்கிறவங்கள முன்னிலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? முன்னிலைனா எனக்கு முன்னால் இருக்கிறவங்க. சரியா? இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட ரியலாக நான் பேசுகிறேன்னா எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ஸோ அதனால் நீ இல்லைடா, நீ இல்லைப்பா, நீ வா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீ இல்லை. அப்போ இங்கே நீ அல்லைன்னு இருக்குதா? நீ அல்லைன்னா நான் வந்து எனக்கு முன்னால் இருக்கிற ஒரு பையன்கிட்ட சொல்கிறேன் நீ இல்லை அப்படிங்கிற சொல், நீ அல்லை, நீ போ, நான் நீ இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனை நம்ம சொல்லி வர்ற மாதிரி இருந்தால் அது முன்னிலை. அதே தன்மை அப்படிங்கிறதுனா தன்னை பற்றி குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னிலைனா நான் எனக்கு முன்னால் இருக்கிறவனை பற்றி நான் பேசுறது.
2 பேர் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த 2 பேர் கான்வர்சேஷன்ல எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன்ட்ட நம்ம சொல்றதுனால அது முன்னிலை. தன்மை அப்படின்னா நான் இல்ல. அதாவது எப்படி சொல்றது, தன்மை அப்படின்னா நான் வந்து என்ன சொல்றேன், நான் வேற யாரையும் சொல்ல, என்னை பத்தி நானே பேசிக்கிறேன். நாங்கள் அல்லோம் அப்படின்னு இருக்குதுன்னா, நாங்கள் அப்படிங்கிறது ஒரு நிறைய பர்சனை குறிச்சு வர்ற மாதிரி வருது. நாங்கள்னா யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள்னா என்னோட ஃபேமிலியா இருக்கலாம், அல்லது என்னோட குழுவா இருக்கலாம். ஸோ என்னோட இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே சொல்றதுனால நாங்கள் அல்லோம் அப்படிங்கிறோம். ஏன்னா அல்லோம்ங்கிறது நிறைய பேர்த்து நம்ம குறிச்சு வருது. சரியா? நாங்கள் அல்லோம் அப்படின்னா தன்னை மற்றும் தன் குழுவை பற்றி குறிக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே நாங்கள் அல்லோம் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்கோம். அதே நீ அல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு முன்னால் இருக்கிற பர்சனை குறித்து வர்றதுனால இது முன்னிலை சொல்கிறோம். படற்கை அப்படின்னா நீங்களும் நானும் சேர்ந்து வேற ஒரு பர்சனை பற்றி கோழி மூட்டி விட்டு பேசுறது, அவ்வளோதான். நீங்களும் நானும் பேசுகிறோம் இன்னொரு பர்சனை பற்றி. அவன்லாம் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டான்டா, நம்ம தாண்டா ஒன்றா படிக்காமல் இருக்கும் அப்படின்னா, நான் வந்து அவன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை சொல்ல கிடையாது. நான் வந்து இன்னொரு பர்சனை பற்றி சொல்கிறேன். சரியா? இப்போ ஒரு கிளாஸில் இருக்கும். அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இன்னொரு பர்சனை பற்றி சொல்கிற மாதிரி இப்படி அவன் வந்து அதாவது எக்ஸ் ஒய் ஜட்டு. இப்போ நான் வந்து எக்ஸு, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து ஒய்யு. சரியா? ஜட்டுங்கிறவன் வெளியே ஸ்கூல் விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னா நான் வந்து ஜட்டை பற்றி சொல்கிறேன் என்னோட ஒய் கிட்ட. டே அவன் பாடுறான், அவன் ஜட்டெல்லாம் வந்து டிஎன்பிசி படிச்சுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனை குறித்து சொல்கிற மாதிரி இருந்தால் அது படற்கை. அதே நான் டைரெக்டாக என்னோடைய ஒய்யை பார்த்தே நான் சொல்கிற மாதிரி இருந்தால் அது வந்து முன்னிலை. ஏன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன்ட்ட சொல்றேன். தன்மைனா நான் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டேன்னா அப்படின்னு சொன்னா நான் என்னை பத்தி சொல்றேன். ஸோ அது வந்து தன்மை. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பா. சரியா? இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஆணை பற்றி குறித்தால் அல்லன், பெண்ணை பற்றி கொடுத்தால் அல்லல், பல நபர்களை பற்றி குறித்தால் அல்லர் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? ஓகே. அடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்கியம் ஒருமையாக இருந்தால் ஒவ்வொரு என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். சரியா? அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பூவும் அழகாய் இருக்கின்றது. இங்கே பூவும் அப்படிங்கிற வேர்டு பாரு. பூவும்னா நிறைய பூவை குறிக்குதா இல்லை சிங்கிள் பூவை குறிக்குதா? பூவும்னா ஒரே ஒரு பூ, ஒரு செடியில் இருக்கிற ஒரு பூ. அந்த ஒரே ஒரு பூவை மட்டும் குறிச்சா அது ஒருமை. அந்த மாதிரி ஒரே பூவை குறிச்சு, அதாவது ஒருமையை மட்டும் நம்ம குறிச்சு வர்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஒவ்வொரு அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். இதே வந்து ஒரு செடியில் வந்து நிறைய பூக்கள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பூவுமே அழகா இருக்குது. இப்போ ஒவ்வொன்றும் அழகாய் இருக்கின்றன அப்படின்னு சொல்லணும். பூக்கள் ஒவ்வொன்றும் அழகாய் இருக்கின்றன அப்படின்னு போடணும். அதே அந்த செடியில் இருக்கிற ஒரே ஒரு பூவை மட்டும் நம்ம சொல்ற மாதிரி இருந்தா ஒவ்வொரு பூவும் அழகாய் இருக்கின்றது அப்படிங்கணும். சரிங்களா? ஒரே ஒரு பூவை மட்டும் மென்ஷன் பண்ற மாதிரி இருந்தா ஒவ்வொரு. அதே வந்து நிறைய நம்ம சொல்ற மாதிரி வந்துச்சு, ஒரு செடியில் இருக்கிற பூவெல்லாம் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்னா பூக்கள் ஒவ்வொன்றும் அழகாய் இருந்தது. புரிஞ்சுதா? நல்லா பாருங்க. வாக்கியம் ஒருமையாக இருந்தால் ஒவ்வொரு என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். வாக்கியம் பன்மையாக இருக்கும்போது ஒவ்வொன்றும் என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். சரியா? அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி நானே சொல்லும்போது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு அடிச்சிருவீங்க. அட இவ்வளோதான்ப்பா அவன் நீங்கள் சொல்லியிருந்தான்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. ஓகே, இங்கே வந்து மல்டிபிளாக இருக்குதா? மல்டிபிள்னா பன்மையில் இருக்குதா? பன்மைனா வந்து இங்கே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணணும். அதே வந்து இங்கே சிங்கிளாக இருக்குதா அப்படின்னா நம்ம இங்கே ஒவ்வொரு அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உயர்திணை ஒருமை நம்ம பார்க்கலாம். உயர்திணை ஒருமைனா என்ன? உயர்திணைனா என்ன சொல்லியிருக்கேன்? ஹியூமன், அதாவது மனுஷங்களை மட்டுமே நம்ம குறித்து சொல்றதுனால உயர்திணை ஒருமைன்னு சொல்றோம். சரிங்களா? உயர்திணை ஒருமையாக இருந்தால் ஒவ்வொரு என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஓட தொடங்கினான். ஏன்னா இங்க மனிதனும்ட்டு ஒரே ஒரு பர்சன் தான் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள்னு சொல்ல கிடையாது, மனிதனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் மட்டுமே குறிச்சு வர்றதுனால நம்ம இங்க ஒவ்வொருன்னு ஆட் பண்றோம். அதே வந்து மல்டிபிள் பர்சனாக நம்ம குறித்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் ஓட தொடங்கினர். ஏன்னா இங்கே பாருங்கள், போட்டியாளர்கள் இங்கே லாஸ்ட்டில் கல்லுங்கிற வார்த்தை வந்துருச்சு. கல்லுனால தெரிஞ்சிருச்சு போட்டியாளர்கள்லாம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு போட்டியாளரும் ஓட தொடங்கினர். இங்கே போட்டியாளர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும்தான் குறிக்கிறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு தேர்வரும் எழுத தொடங்கினர் அப்படின்றதுன்னா ஒவ்வொரு தேர்வு வரணும்னா அங்கே ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுகிற பர்சனை மட்டும்தான் நம்ம குறிக்கிறோம். ஒவ்வொரு தேர்வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தேர்வர்கள் ஒவ்வொருவரும் எழுத தொடங்கினர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேர்வர்கள் பொறுத்தளவுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரியா? இன்னுமே சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது பாருங்க.
ஒவ்வொரு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் உயர்திணையாக இருந்தாலும் சரி அற்றிணையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அப்படிங்கிற வேர்டு தான் வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், அற்றிணை ஒருமையிலே ஒவ்வொரு தான் கொடுத்துருக்குறோமா, அதே மாதிரி உயர்திணை ஒருமையில ஒவ்வொரு கொடுத்துருக்கோம். ஆனால் அற்றிணை பன்மையில பொறுத்தளவுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம். ஆனால் உயர்திணை பன்மை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருவரும்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த பிடிஎஃபோட லிங்க் என்னோட யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஓபின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானே டேரெக்டாக அனுப்பிச்சி விட்றேன். சரியா? அடுத்து கடைசி, ஓ என்ற வார்த்தை இருந்தால் அல் வருதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ ஓ இது என்ற வார்த்தை இருந்தால் அல் வருதல் கூடாதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னு இருக்குது. சரியா? இதில் எங்கே ஓ வருது? இங்கே பாருங்கள், ஒன்றோ இரண்டோ ஓ வருதா? நீங்கள் வந்து இங்கே ஓ வரணும், இந்த ஓ வந்து இங்கே வரணும்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நீங்கள் மொட்டையாக தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றோ இரண்டோனாலே உங்களுக்கு வேர்டு தெரியுது. எப்படி ஒன்றோ, எப்படி ப்ரோ ரோவில் ஓ வருதுன்னா இரு ப்ளஸ் ஓ ஓ அப்படிங்கிறது வருது. சரியா? ஸோ அதனால் ஒன்றோ ஓ வருதோ, அதே மாதிரி இரண்டோ அதே தான் வருது. சரியா? இந்த மாதிரி ஓங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சென்ட்ரலையோ அல்லது வந்து எங்கிட்டாவது ஒரு இடத்துலையோ வந்து அல்லுங்கிற வேர்டு வரக்கூடாது. அல்லுன்னா இங்கே பாருங்கள், அல்லது இருக்குதா? ஒன்றோ அல்லது இரண்டோ தருகன்னு சொல்லக்கூடாது, ஒன்றோ இரண்டோ தருகன்னு தான் சொல்லணும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஓங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அல்லுங்கிற வார்த்தையை தூக்கிடணும், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வரும்? ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒன்றோ இரண்டோ தருகோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அவ்வளோதான், முடிஞ்சா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோஸ் பார்த்தது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. இப்போ நம்ம டேரெக்டாக பயிற்சிக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், பசு வந்தன கன்றுகள் ஓடியது ஒருமை பன்மையை அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. சரியா? இப்போது கொஸ்டினை நல்லா பாருங்கள். இது வந்து அட்ரினையா உயர்திணையாங்கிறது பாருங்கள், நல்லா பாருங்கள். இது அட்ரினையா உயர்திணையா? பசு கன்று, இது அட்ரினையா உயர்திணையா? கொஞ்சம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணியாச்சா? ஓகே. செக் பண்ணோன்னே இது ஒருமையில் இருக்குதா பன்மையில் இருக்குதாங்கிறது பாருங்கள். அதாவது இங்கே கன்றுகள் பசு, இது எது ஒருமை எது பன்மைங்கிறது நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போது ஒருமையில் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், பன்மையில் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், அட்ரினையில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள். பசு வந்தது கன்றுகள் ஓடியது, பசு வந்தது கன்றுகள் ஓடின, பசு வந்தன கன்றுகள் ஓடியது, பசு வந்தன கன்றுகள் ஓடியன. சொல்லுங்கள் என்ன வரும்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். பசு வந்தன கன்றுகள் ஓடியதுங்கிறது கேள்வி. ஒருமை பன்மை அறிந்து சரியானது சொற்றொடரை தேர்வு செய்கின்னு இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பார்த்து அடிங்க. பசு வந்தது கன்றுகள் ஓடியது, பசு வந்தது கன்றுகள் ஓடின, பசு வந்தன கன்றுகள் ஓடியது, பசு வந்தன கன்றுகள் ஓடின. எப்போவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்தளவுக்கு அது வந்து உயர்திணையா அற்றிணையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது வந்து ஒருமையாக பன்மையான்னு பார்க்கணும். ஓகேவா? பார்த்துட்டு நான் சொன்னல ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன்ல, எது வந்தால் எது வரும்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு பக்கத்தால் எது வந்தால் என்ன வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அடிச்சுட்டு போயிருங்க. அடுத்து 2வது கொஸ்டின், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் ஒருமை பன்மையை அறிந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க அப்படின்ட்டு தான். செக் பண்ணி பாருங்கள். இது என்ன வேர்டு ஃபஸ்ட்டு? இது உயர்திணையா அட்ரிணையா? கொஞ்சம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணியாச்சா? உயர்திணையா அட்ரிணையா? ஓகே, செக் பண்ணிட்டீங்க. செக் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஒருமையில் இருக்குதா பன்மையில் இருக்குதாங்கிறத செக் பண்ணுங்கள். இது ஒருமையா பன்மையா கொஞ்சம் சொல்லுங்கள். செக் பண்ணியாச்சா? ஓகே, செக் பண்ணியாச்சுன்னா இப்போ ஆன்சர் போடுங்க. என்ன வரும்? ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும். நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு எந்த இடத்துல வரும், ஒவ்வொரு அப்படிங்கிறது எந்த இடத்துல வருங்கிறத நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வருங்கிறத சொல்லுங்கள். பார்த்தாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? போட்டாச்சு. ஓகே, தேங்க்ஸ். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்களை காண்க. இங்கே பாருங்கள், அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன, தமிழர்கள் உணவு பரிமாறும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் எது கரெக்டாக இருக்குன்ட்டு. செக் பண்ணியாச்சா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேர்டையும் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அது ஒருமையாக பன்மையான்னு பார்க்குறீங்க, அதே மாதிரி உயர்திணையாக அட்டிணையானு பார்க்குறீங்க. பார்த்து முடிச்சோன்னே எந்த லெட்டருக்கு பக்கத்தால் அதாவது எது வந்தால் எழுவையில் எது போடணுங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் தட்டிட்டு போங்க.
ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இது வந்து ஷார்ட்கட் பொறுத்தளவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி படித்தா புரியுங்கிறதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது புரியலைன்னா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ தப்பாக இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் தேவையான ஸ்கூல் புக்ஸ் நியூ எடிஷன் 2025 எடிஷன் வந்து நம்மளோட இந்த லிங்க்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி நம்ம புதுசாக யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராமும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா avtnpc.2026. இதை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான், ஸோ பண்ணுறது பண்ணாததும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஓபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் தட்டிட்டு போங்க, நான் உங்களுக்கு டேரெக்டாக அனுப்பிச்சி வைக்கிறேன், சரிங்களா? அண்ட் வழக்கம் போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.